வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கோவில் எதுன்னு ஒரு கேள்வியை வச்சா எல்லாருமே யோசிக்காம கண்ணை மூடிக்கிட்டு சொல்ற பதில் TTD, அதாவது திருப்பதி திருமலை தேவஸ்தானம். 2019 மட்டுமே இந்த கோவிலோட பேங்க் டெபாசிட் அசட்டோட வேல்யூ 12,000 கோடின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இது இல்லாம அசையாத சொத்துக்களோட வேல்யூ எக்கச்சக்கமா இருக்கு. பட் இங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கோவிலோட 90% சொத்துக்கள் எல்லாமே மக்கள் இந்த கோவிலுக்கு அளிச்ச காணிக்கையால தான் உருவாகி இருக்கு. மத்த எந்த கோவிலுக்கும் இல்லாத முக்கியத்துவத்தை மக்கள் ஏன் இந்த கோவிலுக்கு கொடுக்கறாங்க? பாலாஜிக்கு வருஷம் இவ்வளோ பணத்தை ஏன் கொண்டு போய் கொட்டுறாங்க? இப்படி பல விஷயங்களோட சேர்த்து திருப்பதி கோவில் பத்தின நிறைய பேருக்கு தெரியாத 5 மர்மமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஒரு ஃபேக்டும் உங்களை வேற லெவல்ல ஆச்சரியப்படுத்தும். ஸோ அதுக்காக தயாராகுங்கள். தமிழ் ஃபேக்டரி ஊடாக மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். ஃபேக்ட் நம்பர் 1, பழமைத்தன்மை, அதாவது இந்த கோவிலோட வயது. இன்னைக்கு தேதி வரைக்கும் எந்த காலத்துல இந்த கோவில் கட்டப்பட்டுச்சுன்னு கிளியரான ஆர்கியாலஜிக்கல் ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. ஆனா தமிழ் இலக்கியங்கள் வழியா தேடும்போது இதுக்கு தோராயமான பதில் நமக்கு கிடைக்குது. சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம், மணிமேகலை ரெண்டுலயுமே திருவேங்கடம்ங்கிற பெயர்ல இந்த கோவிலை பத்தின குறிப்புகள் வருது. குறிப்பா சிலப்பதிகாரம் பழங்கால தமிழகத்தோட வடதிசை எல்லையா திருப்பதிய சொல்லியிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது திருப்பதி கோவில் கிட்டத்தட்ட 2500 இருந்து 3000 வருடங்கள் பழமையான கோவில்னு ஒரு முடிவுக்கு நாம வரலாம். பட் இதை விட ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, திருப்பதி கோவிலை விட இந்த கோவில் அமைந்துள்ள மலைத்தொடர் பல மில்லியன் வருடங்களா பூமியில இருக்கிற ஒரு பழமை வாய்ந்த மலை. இன்ஃபேக்ட் இந்த திருப்பதி மலை தான் உலகத்தோட 2வது பழமை வாய்ந்த மலை. பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி உருவான ஒரு மலையில இவ்வளவு பழமை வாய்ந்த கோவில் கட்டப்பட்டதுக்கு பழந்தமிழர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. எஸ், முதல்ல திருப்பதி மலையில கோவிலை கட்டியவர் தமிழகத்தோட தொண்டை மண்டலத்தை ஆட்சி செஞ்ச தொண்டைமான் தான். இவருக்கு அப்புறம் தான் தொண்டை மண்டலத்தை ஆட்சி செஞ்ச மன்னர்கள் மேலும் பல கோவில்களை திருப்பதியில கட்டுறாங்க. அண்ட் ஃபேக்ட் நம்பர் 2, மறக்க முடியாத சம்பவம். திருப்பதியோட வரலாறுல எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்கு. கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு முன்னாடி, அது சரியா 14ஆம் நூற்றாண்டோட துவக்க காலம், பாண்டியர்களோட முடிவு காலம்னு கூட சொல்லலாம். அந்த சமயத்துல முகலாய கில்ஜி படைகள் தமிழகத்தை பயங்கரமா தாக்கி நம்ம கோவில்களை சேதப்படுத்தி சிலைகளை உடைச்சு கோவில்களுக்குள்ள இருந்த செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க எந்த கோவிலையுமே விட்டு வைக்கல. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ஸ்ரீரங்கம் கோவில்னு பிரசித்தி பெற்ற எல்லா கோவில்களையும் கொள்ளையடிக்கிறாங்க. இவங்களை சமாளிக்க முடியாத தமிழ் மன்னர்கள் அடுத்ததா முகலாய படைகள் திருவரங்கம் கோவிலை தான் தாக்க போறாங்கன்னு தெரிஞ்சு கோவிலுக்குள்ள இருந்த பெருமாள் சிலைய ரகசியமா யாருக்குமே தெரியாம தரை வழியா தொண்டை மண்டலத்துல இருக்கிற திருப்பதி கோவில்ல கொண்டு போய் வச்சிடுறாங்க. திருவரங்கம் கோவிலுக்குள்ள பொக்கிஷங்கள் எதுவுமே கில்ஜி படைகளுக்கு கிடைக்கல. மூலவர் சன்னதியில சிலை இல்லாததையும் பார்த்து அவங்க ஏமாந்து போறாங்க. இருந்தாலும் ஒற்றர்கள் வழியா சிலை திருப்பதிக்கு கொண்டு போனது தெரிஞ்சு கில்ஜி படைகள் தொண்டை மண்டலத்துக்கு விரைந்து போக, அங்க பார்த்தா 3000 அடி உயரத்துல திருப்பதி மலை இருந்துச்சு. அங்க இருந்த லோக்கல் பீப்புள் கிட்ட கில்ஜி படைகள் மேல என்ன கோவில் இருக்குன்னு கேட்க, மன்னர்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே மக்கள் மேல பன்றி கோவில் இருக்குதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட முகலாய படைகள் பன்றிய வெறுக்கிற அவங்க மதத்துக்கு எதிரான கோவிலுக்குள்ள போக கூடாதுன்னு திருப்பதியை அட்டாக் பண்ணாம வந்த வழியே திரும்பி போயிடுறாங்க. இப்படியா மன்னர்கள் செஞ்ச தந்திரத்தால பெருமாள் சிலையும் திருப்பதி கோவிலும் காப்பாற்றப்படுது. அன்னைக்கு மட்டும் முகலாய படைகள் திருப்பதியை தாக்கி இருந்தா இன்னைக்கு நாம பாக்குற திருப்பதி வேற மாதிரி இருந்திருக்கலாம், இல்லாமலே கூட போயிருக்கலாம். ஒரு சில பேர் செஞ்ச புத்திசாலித்தனமான காரியத்தால திருப்பதி கோவில் காப்பாற்றப்பட்டு இருக்கு. And fact number 3, mystery surrounded by the temple, அதாவது கோவிலை சுற்றியுள்ள மர்மங்கள். இந்த ஃபேக்ட்ல இந்த கோவிலை பத்தி மக்கள் மத்தியில பரவலா பேசப்படுற சில மர்மங்களை பார்க்கலாம். கோவிலோட கர்ப்ப கிரகத்துல பல காலங்களா அழியாத ஜோதி ஒண்ணு எரிஞ்சிட்டு இருக்கிறதாவும், இது நாள் வரைக்கும் அது அணிஞ்சதே இல்லைன்னு சொல்லப்படுது. அது எந்த காலத்துல யாரால ஏற்றப்பட்டதுன்னு இன்னைக்கு வரைக்குமே தெரியாத ஒரு மர்மமாவே இருந்துட்டு வருதாம். அதே கோவில் கர்ப்ப கிரகத்துல சில நேரம்
பார்க்கடலுடைய அலை ஓசைகள் கேட்கறதாவும் மக்களுடைய நம்பிக்கை இருக்குது. அடுத்ததா ஏழுமலையான் சிலையில் உள்ள நகைகள் எப்பவுமே சூடா இருக்கும்னும் அதை ஆப்டிமைஸ்டா கூலா வச்சுக்க எப்பவுமே கர்ப்ப கிரகத்துக்குள்ள குளிர்ந்த சூழ்நிலை நிலவுதுன்னு சொல்லப்படுது. அடுத்ததா இந்தியா டுடே, தினமலர் இந்த மாதிரி ஃபேமஸான பிளாக் சைட்ஸ்ல திருப்பதி கோவிலுக்கு தேவைப்படுற நெய், பழம், பால், பூ, துளசி இதெல்லாம் கோவிலுக்கு 20 கிலோமீட்டர் தள்ளியுள்ள ஒரு மர்மமான கிராமத்திலிருந்து தான் வர்றதாவும், அந்த கிராமத்துக்குள்ள வெளியாட்கள் போக அனுமதி இல்லைன்னும் கோவிலை சேர்ந்த குருமார்கள் மட்டும்தான் அங்க போக முடியும்னு அந்த பிளாக்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. நான் செக் பண்ண வரைக்கும் அப்படி ஒரு கிராமம் இருக்கிறதா தெரியல. உண்மையிலேயே அப்படி ஒண்ணு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அது என்ன கிராமம்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஃபேக்ட் நம்பர் 4, திருப்பதி யாருக்கு சொந்தம்? என்னதான் இப்போ திருப்பதி ஆந்திர மாநிலத்தை சேர்ந்ததா இருந்தாலும் பல காலங்களுக்கு முன்னாடி அது தமிழக கோவிலா தான் இருந்திருக்கு. சிலப்பதிகாரமும் தமிழகத்தோட வட எல்லை தான் திருவேங்கடம்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம ராஜேந்திர சோழன் காலத்துல அவர் இந்த கோவிலுக்கு செஞ்ச திருப்பணிகள் எல்லாம் இந்த கோவில்லையே கல்வெட்டா பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல உள்ள 90% கல்வெட்டுகள் தமிழ்ல தான் இருக்கும். மீதி 10% தெலுங்கு கல்வெட்டுகள் லேட்டர் பீரியட்ல வந்த சாளுக்கியர்களால உருவாக்கப்பட்ட கல்வெட்டுகள். உண்மையை சொல்ல போனா தமிழகத்தோட தொண்டை மண்டலத்தின் சிறப்பு மிக்க கோவிலா இருந்த திருவேங்கடம் காலப்போக்குல பிரிட்டிஷ் காலத்துல ஹதிராம்ஜி மடத்துக்கு கீழே பராமரிக்கப்பட்டு பின்னாடி 1932ல மெட்ராஸ் கவர்மெண்ட் கீழே வந்து மறுபடியும் 1933ல டிடிடி திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கீழே போகுது. இருந்தாலும் அது தமிழ்நாடு கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. பட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் சரியா 1956ல ஸ்டேட் ரெகக்னைசேஷன் ஆக்ட் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அதுபடி திருப்பதி ஆந்திர மாநிலத்தோட ஒரு பகுதியா அறிவிக்கப்படுது. இப்படிதான் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கோவில் வேறு ஒரு மாநிலத்தோட உலகத்தோட மிகப்பெரிய பணக்கார கோவிலா இன்னைக்கு பேசப்படுது. அண்ட் ஃபேக்ட் நம்பர் 5, திருப்பதியின் இன்றைய சொத்து மதிப்பு. என்னதான் திருப்பதி கோவில் ஆந்திரா கவர்மெண்ட் கிட்ட போயிருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு அந்த கோவிலோட நிர்வாகத்தை டிடிடி தான் கவனிச்சுட்டு வராங்க. 2019 ரிப்போர்ட் படி வருஷத்துக்கு இந்த கோவிலோட உண்டியல் வருமானம் மட்டும் 700 to 900 கோடி கிட்ட இருக்கிறதா டிடிடி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டன் கணக்குல கோல்ட ஓன் பண்ணியிருக்கிற ஒரே கோவில் திருப்பதி கோவில் மட்டும்தான். கிட்டத்தட்ட 9 டன், அதாவது 9000 கிலோ தங்கம், மக்கள் காணிக்கையா கொடுத்த தங்கத்தை கோல்டு பார்ஸா கன்வெர்ட் பண்ணி வேரியஸ் நேஷனல் பேங்க்ஸ்ல டிடிடி டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க. வருஷத்துக்கு இதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் கோல்டு மட்டுமே 500 kgக்கும் அதிகமாக இருக்கும். இது தவிர கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் டிடிடி கையில 4140 ஏக்கர்ஸ்க்கும் அதிகமாக இருக்கு. இவ்வளோ ஏன், வருஷத்துக்கு பக்தர்கள் வாங்கிட்டு போற லட்டுல இருந்து மட்டுமே 75 கோடிக்கும் அதிகமா டிடிடிக்கு வருமானம் கிடைக்குது. இது கூட வேணாம், பக்தர்கள் காணிக்கையா செலுத்துற தலைமுடியிலிருந்து மட்டும் வருஷத்துக்கு 150 to 200 கோடிக்கும் அதிகமா டிடிடி சம்பாதிக்கிறாங்க. இப்படி திரும்புற இடையெல்லாம் காசை வாரி கொட்டுற கடவுளா பாலாஜி இருக்காரு. திருப்பதி கோவிலோட ஓவரால் பேங்க் டெபாசிட் அசட் மட்டுமே 12,000 கோடி. அது தவிர ஆஃப்லைன்ல அவங்க ஓன் பண்ணிருக்கிற அசட்ஸ் மட்டும் கணக்கிட முடியாதவை. எஸ், அது மேலும் மேலும் வருடா வருடம் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. அண்ட் கடைசியா ஒரு போனஸ் ஃபேக்ட், காணிக்கைகளும் நம்பிக்கைகளும். கொஞ்சம் ஓப்பன் மைண்டடோட இதை கேளுங்க. இன்னைக்கு வரைக்கும் கடவுள் நேரா வந்து எந்த பக்தன் கிட்டையும் எனக்கு இது வேணும், எனக்கு இதை செய்யுங்கன்னு கேட்டதே இல்லைங்க. பல பேரோட வேண்டுதல் இப்போ எப்படி இருக்குதுன்னா, கடவுளே எனக்கு இந்த காரியம் ஆயிடணும், இதுல நான் சக்சஸ்ஃபுல்லா வரணும், அப்படி வந்துட்டா நான் உண்டியல்ல இவ்வளோ காசு போடுறேன், இவ்வளோ நகையை காணிக்கையா செலுத்துறேன், அப்படிதான் இருக்கு. இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா இது வேண்டுதல் மாதிரி தெரியல, கடவுள்கிட்டயே பேசுற பிஸ்னஸ் மாதிரி தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு திருப்பதி கோவிலே எடுத்துக்கலாமே. வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 1000 கோடி கிட்ட மக்கள் காணிக்க மட்டும் திருப்பதி கோவிலுக்கு போகுது. எல்லாருமே பாலாஜியை நினைச்சுதான் உண்டியல்ல அந்த காசை போட்டிருப்பாங்க. ஆனா அது எல்லாமே ஏழுமலையான போய் சேருதா? கண்டிப்பா இல்ல. அவர்கிட்ட ஆல்ரெடி கிலோ கணக்குல ஆபரணங்களும் விலையுயர்ந்த ஆடைகளும் எவ்வளவோ இருக்கு. இதுக்கு மேல அவருக்கு ஆபரணங்கள் அனுமதிக்க இடமே இல்லைங்க. கடவுளுக்கு நாம செய்யற பிரார்த்தனையோ இல்ல காணிக்கையோ அது ரொம்ப பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நாளை கொடுத்ததுக்கு தினமும் கடவுள்கிட்ட நன்றி சொல்லுங்க. அதையும் தாண்டி நீங்க கடவுளுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா 4 பேருக்கு, கஷ்டத்துல இருக்கிற 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. முடிஞ்சா கஷ்டப்படுற யாருடைய படிப்பு காச்சும் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்க.
அதுதான் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துற ஒரே வழி. அப்படி நீங்க செய்யும் போது என்னைக்குமே கடவுள் உங்க கூட இருப்பாரு. அந்த கடவுள் உங்களுக்கு உதவியும் செய்வாரு. இதை நீங்க ஏத்துக்கலன்னா கடைசி வரைக்கும் நீங்க நம்பி செலுத்துற காணிக்க டிடிடி போல பல ட்ரஸ்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் போய் சேரும். அது என்னைக்குமே கடவுளை போய் சேராது. எனிவேஸ், இந்த கடைசி ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான புது புது டாபிக் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தென் இது நாள் வரைக்கும் நம்ம சேனலை போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, எக்ஸைட்மெண்ட்டான, என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்டரி. நன்றி.